ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாருங்கள், ஐசிஐசிஐ பேங்க் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்க்கும்போது 16.6 பாயிண்ட் மைனஸில் க்ளோஸ் வச்சுருக்கு. பர்சன்டேஜாக பார்க்கும்போது 1.24% மைனஸில் க்ளோஸ் வச்சுருக்கு. ஃபைனலாக 1320.30 க்ளோஸ் வச்சுருக்கு. இதோட கிராஃபை பாருங்கள், ஓப்பன் ஆகும்போது பாசிட்டிவாக ஓப்பன் ஆகியிருந்தாலும் கூட தொடர்ந்து செல் சைடு அப்படியே மெதுவாக செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்றத டேட்டா அடிப்படையில் நம்ம ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டேட்டா அடிப்படையில் பார்க்குற எல்லா விஷயமுமே இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு மட்டுமே பார்க்குறோம். இது நாளைக்கான ப்ரெடிக்ஷனும் கிடையாது, இது ட்ரேடிங்கான டிப்ஸும் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐசிஐசிஐ பேங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு ப்ரீவியூ டேஸ்லேயும் நமக்கு டேட்டா அடிப்படையில் செல்லிங் கிடைச்சிது. இந்த இடத்துல பாருங்கள், நான் எடுத்து வச்சிருக்கேன். 31 ஐசிஐசிஐ பேங்க் வந்து நமக்கு செல் கிடைச்சிது. அப்போ பார்க்கும்போது பாருங்கள், கால் சைடு 11,508 கான்டாக்டும், புட் சைடு 3,348 கான்டாக்டும் மட்டுமே கிரியேட் பண்ணியிருந்தாங்க. செல்லர் குவான்டிட்டி அப்படின்னு பார்க்கும்போது பையரை விட செல்லர் வந்து 207%, செல்லர் குவான்டிட்டி ரொம்ப அதிகமாக இருந்தது. அகைன் திரும்ப இன்னைக்கும் வந்து செல் கிடைச்சிருக்கு, நமக்கு டேட்டா அடிப்படையில் செல் கிடைச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எவ்வளோ கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது கால் சைடு பாருங்கள் 8,912 கான்டாக்டும், புட் சைடு பாருங்கள் 1,633 கான்டாக்டும் கிரியேட் பண்ணியிருக்காங்க. புட் கால் ரேஷியோ அப்படின்ற அடிப்படையில் பார்க்கும்போது புட் ஆப்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை விட கால் ஆப்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 81% அதிகமாக இருக்குன்னு சொல்லி இது நமக்கு டேட்டா சொல்லுது. அதே மாதிரி நம்மளோட ஃபேவரட்டான பையர் செல்லர் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா பையரோட செல்லர் குவான்டிட்டி தான் 130% அதிகமாக இருக்குன்னு சொல்லி நமக்கு காட்டி கொடுக்குது. அடுத்ததாக பாருங்கள், ஒரு தனிப்பட்ட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி எடுத்து நம்ம பார்க்கும்போது 1370 கால் ஆப்ஷனில் 1433 கான்டாக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. 1300 புட் ஆப்ஷனில் பாருங்கள், வெறும் 384 கான்டாக்ட் மட்டுமே கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓவரால் நம்ம ஒரு ஆர்டராக ஐசிஐசிஐ பேங்க் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது டேட்டா அடிப்படையில் எல்லாமே நெகட்டிவ் சென்டிமெண்ட் தான் நம்ம காட்டி கொடுக்குது. இதை நம்ம ஒரு வாட்டி ட்ரெண்டிங் ஓயிலையும் ஒரு டைம் நம்ம பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் ஐசிஐசிஐ பேங்க் ஆல்ரெடி வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கிராஃபை பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிராஃபை பார்க்கும்போது காலையில் வந்து ஒரு 11 மணி வரைக்கும் நேராக தான் இருந்திருக்கு. 11 மணிக்கு மேலே தான் கால் சைடு அதிகமான ஓயை வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. புட் சைடு ரொம்ப கம்மியான ஓயை தான் இருக்குன்னு சொல்லி இந்த கிராஃப் நமக்கு காட்டுது. அதேமாதிரி பார்க்கும்போது டேட்டா அடிப்படையில் எவ்ரி 3 மினிட் ஒன்ஸ் புட் கால் ரேஷியோ எப்படி சேஞ்சஸ் ஆயிருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த இடத்துல பாருங்கள், மார்க்கெட் ஓப்பன் ஆனதில் இருந்து 9:36 வரைக்கும் பாசிட்டிவ் சென்டிமெண்ட் தான் காட்டியிருக்கு. அதுக்கும் அடுத்ததாக 9:39 நெகட்டிவ் சென்டிமெண்ட் காட்டின ஒரு டேட்டா தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு மார்க்கெட் முடிகிற வரைக்குமே டேட்டா அடிப்படையில் நெகட்டிவ் சென்டிமெண்ட் தான் நமக்கு காட்டுது. அதுக்கும் அடுத்ததாக நம்ம ஓஏ ஸ்டாட்டிக்ஸ் ஒரு டைம் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஓஏ ஸ்டாட்டிக்ஸில் பார்க்கும்போது 5.49 க்ரோஸ் கால் சைடும் 2.75 க்ரோஸ் புட் சைடும் இருக்குது. இதை நான் வந்து சேஞ்ச் இன் ஓஏயாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு 48.48 லேக்ஸும் கால் சைடும், புட் சைடு வந்து 7.55 லேக்ஸ் புட் சைடும் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த கிராஃபில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது, புட் சைடு பாருங்கள் ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு வெளியில் போயிருக்காங்கன்றதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் கால் ஆப்ஷனில் பாருங்க 1360 கால் ஆப்ஷன், அதுக்கும் அடுத்தது 1330 கால் ஆப்ஷன், அதுக்கும் அடுத்தது 1320 கால் ஆப்ஷன். இது மூணுலையும் ரொம்ப ஹையஸ்ட் ஓஏ கிரியேட் பண்ணியிருக்காங்கன்றத இந்த கிராஃபில் பார்க்கும்போதே நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி டேட்டாவை கற்றுக்கிட்டு டேட்டா அடிப்படையில் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த எக்ஸல் சீட் நான் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறேன். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது. அது மட்டும் இல்லை, வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது ட்ரேடிங் கற்றுக்கணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ப்ராஃபிட் மார்ட்டில் நான் உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்குறேன். இந்த ப்ராஃபிட் மார்ட்டில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது இந்த டூல் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்துடும். நீங்கள் ப்ராஃபிட் மார்ட்லேயே பார்த்துக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.